பூவுலகில் கரிய நாகமாகத் தோன்றி ஒரு பெண்மணியை வெள்ளிக்கிழமையன்று தீண்டி இறக்கச் செய்து பின்பு ஞாயிற்றுக்கிழமையன்று மயான சுடலையில் அப்பெண் சடலத்தின் வாயிலாக எழுகின்றாள். அதைக் கண்டு வியந்த மக்கள் மயான சுடலையில் பயத்தில் அடிக்க வரும்பொழுது அன்னையவள் கருணையுடன் வாக்கிட்டாள். நான் தர்மத்தின் தாயாக உலகைக் காக்க வந்த கலியுக நாயகி கரிமாரி என்றாள். அப்பெண்ணின் பிறப்பு இறப்பு அன்னையின் திரு அவதாரத்தின் காரணத்தை கொண்டது என்று வாக்கிட்டாள். முன்னர் யுகமதில் தம் குமரனுக்கு அசுரப் படைகளை மாய்க்க வேல்படை கொடுத்து பூஜித்த ஸ்தலமும், குருமுனி அகத்தியனுக்கு திருமணக் காட்சி கொடுத்து அம்முனி தம் கலியின் வாக்கு சக்தியாக எண்ணி தலைமையற்ற குண்டலினி 5 தத்துவமாய் கும்பமாரியாக வழிபட்டு கொண்டு ஏந்தி வடவேதாரண்யம் என்னும் திருத்தலத்திற்கு தாம் உதித்த சிவசாம்பல் சுடலையை விடுத்து முன் சென்று அருளாளர் பாளையக் குமரனை பின்னடர்த்தி திருவடி பதித்து அறத்தின் நாயகியாய் அருள்மழை பொழிந்தாள். அடுத்து தம் 7 தவசீலர்களில் ஒருவரான அருளாளர் தம்புவை தமக்குடையவனாக நிர்ணயித்து ஓர் அரிய திருவிளையாடலை அரங்கேற்றினாள். பூவை வையாபுரி குடும்பத்தின் தலைவி இறந்துபட அக்குடும்பத்தினர் அனைவரும் அன்னையை சரண்புக தாயவள் தம் அருட்கருணையால் அவ்வம்மையாரை திரும்பவும் உயிர் பெறச் செய்து தமக்கென நின்று உரைக்க ஓர் குருபீட ஸ்தலம் கண்டாள். இதுவே பிரம்மசித்தி பெற்ற திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் தேவஸ்தானம் என சிறந்தோங்கி விளங்குகின்றது. இந்த குருபீடத்தில் ஸ்ரீ பரமானந்தம் சுவாமிகள், ஸ்ரீ புண்ணியகோட்டி சுவாமிகள் எனும் அருளாளர்களின் வழியாகவும் அருட்கடாட்ச திருவருளினாலும் வினை என்று நாடியவரின் வினையகற்றி நல்லறம் புகட்டினாள். முன்னர் வானவர்க்குத் தாம் அளித்த திருவாக்கின் காலம் கனிந்தது போலும் தம் வாக்கால் மனத்தால் திருவுருவை உலகம் உய்ய வேண்டி ஒரு பெருமகனாரை மகனாகத் தேர்ந்தெடுத்தாள். அவரை திரு புண்ணியகோட்டி சுவாமிகள் என்னும் மகானின் அர்த்தாங்கினியின் திருவயிற்றில் 3ஆம் குமாரனாக வைகாசி பௌர்ணமி நன்னாளில் அனுஷ நட்சத்திரத்தில் அவதரிக்கச் செய்தாள். தானே அருள்நாக வடிவம் தாங்கி தன் மகனை ஆறத் தழுவி தம் அருளுக்கு முழுதும் உரியவன் என திருவாய் மலர்ந்தருளினாள். அவரே அருளாளர் குகயோகி ஸ்ரீ மதுரை முத்து சுவாமிகள் ஆவார். அவரை தன் அருள் உருவமாகவும் தன் மகா பிரம்மாண்ட விஸ்வரூபத்தை திருவுருவாக்க காரண காரிய நிமித்தமாக வைத்து ஆதிமுதற் காலத்தில் தமக்கென்று தம் பொற்திருவடி பதித்து நிர்ணயித்த க்ஷேத்திரத்தில் அண்ட சராசரங்களும் விண்ணும் மண்ணும் எங்கும் நிறைந்த வண்ணம் பராபரனாம் ஆதிநாதனின் மகா பிரம்மாண்ட பரவொளி ஜோதிர்மயத்தில் மகா பேரொளியாய் அன்னையவள் ஒன்றென ஆகி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் 7 மலைகளினால் சூழப்பெற்ற இந்த அடர்ந்த அழகிய ஆனந்த வனத்தின் நடுவே சகல லோகங்களும் ஆர்ப்பரித்த வண்ணம் 51 சக்தி பீடங்களில் விழுந்த அவயவங்கள் யாவும் ஒன்றிணைக்கப் பெற்று ஆதிமகா சக்தியாய் தேவர், மூவர், முனிவர், யோகியர், ஞானியர், சித்தர் என மறைபொருளாக தவம் இயற்றிக் கொண்டு இருப்பவர்களின் பொருட்டு நம் அருளாளருக்கும் அருட்கருணை கொண்டு அற்புதத் திருவடி காட்டி அருள்ஞான சூலத்தை நாட்டி பிரம்மாண்ட நாயகியாய் விஸ்வரூபத் திருக்காட்சி கொடுத்து அன்னை அமர்ந்தது திருவடி சூலம் என்னும் மகாக்ஷேத்திரம் ஆகும்.